ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சம்மரும் வந்தாச்சு, ஐஸ்கிரீம் சீசனும் வந்தாச்சு. இன்றைக்கி பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி பயோட்டின் ஃப்ரூட் பாப்ஸு தான். அது என்னடான்னு பார்க்குறீங்களா? க்ரீம் வேண்டாம், கண்டன்ஸ் மில்க் வேண்டாம், எந்த தேவையில்லாத இன்க்ரீடியண்ட்டும் வேண்டாம், வீட்டில் இருக்க நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் மட்டுமே போதும். ஐஸ்கிரீம் சாப்பிட்றத நம்மளால் தடுக்க முடியாது, அதுக்காக கடையிலையும் வாங்கி அடிக்கடி கொடுத்துட்ருக்க முடியாது, க்ரீமு கண்டன்ஸ் மில்கை போட்டும் அடிக்கடி கொடுக்க முடியாது இல்லையா? இந்த ஆப்ஷனையும் இடையில வச்சுக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும், ஹெல்தியாகவும் இருக்கும். 2-3 சாப்பிட்டா கூட பிரச்சனை இல்லை. இதுக்கு வீட்டில் இருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸு, முந்திரி, பாதாம், பிஸ்தா எது இருக்கோ எடுத்துக்கோங்க, ட்ரைட் பெர்ரிஸ் எடுத்துக்கோங்க, பம்கின் சீட், ஃப்ளாக்ஸ் சீட் என்ன இருக்கோ எல்லாமே சேர்த்து 2 கப்பு அளவு எடுத்துட்டு இது கூடவே ஃபிக்கும் டேட்ஸும் சேர்த்துக்கோங்க. ஃபிக்கு கிடைக்கலனா ஒரு 7 டேட்ஸ் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இதுதான் ஸ்வீட்னர் கொடுக்கும். நைட்டே ஊற வச்சுடுங்க, காலையில் இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரான ஹெல்தியான ஒரு பயோட்டின் இருக்க ஃபுட்டு இந்த ஐட்டம் எல்லாமே. இதுக்கப்புறமா நேச்சுரல் ஸ்வீட்னருக்காக நம்ம 2 ஃப்ரூட் இதில் சேர்த்துக்க போகிறோம், ஆப்பிளும் பனானாவும். ஒரு நல்ல பழுத்த வாழைப்பழத்தை சேர்த்துக்கோங்க, அதே மாதிரி ஒரு ஆப்பிளை தோல் நீக்கிட்டு நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது 2 டெக்ஸ்சரும் கொடுக்கும், அகெயின் இன்னும் கொஞ்சம் இனிப்பும் நம்மளுக்கு சேர்த்து கொடுக்கும். இன்னொரு விஷயம், நீங்கள் ஸ்வீட் கான்ஷியஸ் ரொம்ப கிடையாது அப்படின்னா கண்டிப்பாக ஹனியோ கண்டன்ஸ் மில்கோ சேர்த்துக்கோங்க, தப்பே கிடையாது. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. இதில் 1/2 கப்பு அளவுக்கு பால், சில்லான பால் தான் நான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட்டாக ஆகிற அளவுக்கு அடித்து எடுத்துக்கோங்க. நட்ஸும் ஃப்ரூட்ஸும் நல்லா அரைஞ்சிருக்கணும், திப்பி திப்பியாக இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ நம்மளோட பயோட்டின் ஐஸ்கிரீம் பேஸ் ரெடி. இதை விட ஒரு ஹெல்தியான சூப்பரான பேஸ் கிடைக்கவே கிடைக்காது. நான் இன்றைக்கி 3 ஃப்ளேவர் பண்ணியிருக்கேன். இதை 3ஆக பிரிச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் போட்டு வெனிலா ஃப்ளேவர் பண்ணிக்கலாம். அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இது பசங்க எல்லாருக்கும் ரொம்பவே ஃபேவரேட் ரோஸ் சிரப்பு. ரொம்ப சூப்பராக இருக்கும், அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் சிரப் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 3ஆவது ஃப்ளேவர் நான் இன்றைக்கி ஆரஞ்சு செஞ்சுருக்கேன். ஒரு ஆரஞ்சை அதோட தோல் மேலே இருக்க தோலை மட்டும் சீவி இதில் சேர்த்துக்கோங்க, அவ்வளோ வாசமாக இருக்கும். உங்களுக்கு மாம்பழம் கிடைக்கும்னா கண்டிப்பாக 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மேங்கோ பல்ப்பை சேர்த்துக்கோங்க, அதுவும் சூப்பராக இருக்கும். இதையும் நல்லா பீட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட இருக்க மோல்டில் செட் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். டம்ளரில் பண்ணலாம், பேப்பர் கப்பில் பண்ணலாம், இதுக்காக மோல்டு இருக்கணும்னு அவசியமும் கிடையாது. என்ன இருக்கோ அதில் பண்ணுங்கள். 8 ஹவர்ஸ் செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வார்மான வாட்டரில் ஒரு 10 செகண்ட் காட்டிட்டு எடுத்துருங்க. ரொம்ப நேரம் தண்ணியில் வச்சிட்டிங்கனாலும் கரைஞ்சி போயிடும். அவ்வளோதான், நம்மளோட பயோட்டின் பாப்ஸ் ரெடி. சம்மரை என்ஜாய் பண்ணுங்கள்.